தமிழ் இலக்கியத்தின் அழகையும் வரலாற்றின் ஆழத்தையும் உள்ளத்தில் தாங்கிய மேனாள் பெருமைமிகு இந்திய ஆட்சி பணியாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மற்றும் ஆய்வாளர், முதுகலை ஆங்கில இலக்கியமும் சட்ட மேற்படிப்பும் பயின்றவர், திருக்குறளின் சட்ட கூறுகளை ஆய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர், 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முதல் பட்டமளிப்பு விழாவில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் மாணவர் என்ற பெருமைக்குரியவர். கடின உழைப்பும் உறுதியான நோக்கமும் இவரை இந்திய ஆட்சி பணியில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. ஆட்சியராக இருந்தபோதும் இலக்கியத்தையும் வரலாற்றையும் இரு கண்களாக கொண்டவர். சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் கால செப்பேடுகளை எளிய தமிழில் மீட்டெடுத்து பொதுமக்களிடம் கொண்டு வந்தவர். வரலாற்றை தேடி பார்ப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட இவர் எழுதிய 1801, காலாபாணி, வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு மற்றும் புதினங்கள் இலக்கிய உலகில் பெரும் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக காளையார் கோயில் போரை குறித்து எழுதிய காலாபாணி புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்று தமிழுக்கு பெருமை சேர்த்தது. எழுத்தாளர் வெண்ணிலாவுடன் இணைந்து எழுதிய கம்பலை மற்றும் ஆனந்தரங்கம் பிள்ளை தினப்படி செய்தி குறிப்பு 12 தொகுதிகள், வந்தவாசி போர் 250 போன்ற படைப்புகளையும் படைத்துள்ளார். நிர்வாகத்திலும் அவர் தனித்த முத்திரை பதித்துள்ளார். வேளாண்மை, சுற்றுச்சூழல், கூட்டுறவு, மக்கள் நலப்பணிகளில் அசாதாரண சாதனைகள் புரிந்தவர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் 10 லட்சம் விதைகளை விமானம் மூலம் தூவி மலைவளம் காத்தவர். மாவட்டத்தில் உள்ள 1000 ஆண்டு கால பழமையான கோயில்களில் உள்ள கல்வெட்டுகளை தொல்லியல் துறை உதவியுடன் படியெடுத்தவர். சவ்வாது மலைப்பாதையை சீரமைத்து போக்குவரத்துக்கு உகந்ததாக மாற்றியவர். தமிழகத்தின் மிக அதிகமான உணவு உற்பத்திக்காக கிருஷி கர்மான் விருதை பிரதமர் அவர்களிடமிருந்து பெற்றவர். மின் ஆளுகையை விவசாயத்துறையில் சிறப்பாக பயன்படுத்தியதற்காக தங்க விருதும் பெற்றவர். கள்ளக்குறிச்சி சர்க்கரை ஆலை தனி அலுவலராக இருந்தபோது தொழில்நுட்ப திறமைக்காக இந்திய அளவில் முதல் பரிசும் கரும்பு உற்பத்தியில் 2ஆம் பரிசும் பெற்றவர். தனது எழுத்து பணிக்காக மலேசிய கூட்டுறவு நிலநிதி கூட்டுறவு சங்கம் வழங்கும் டான் ஸ்ரீ சோமா விருது, புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது, மாப்போசி சிலம்பு செல்வர் இலக்கிய விருது, ராமசுப்பையர் வரலாற்று நூல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளவர். மதுரை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியை தொடங்கிய இவர் பல்வேறு அரசு பணிகளில் பணியாற்றி ஆணையராக செயல்பட்டு பல சாதனைகளை புரிந்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவ்வாறு இலக்கியத்திலும் நிர்வாகத்திலும் சேவையிலும் மிகச் சிறந்த பணியாற்றிய சேவை செம்மல் முனைவர் மு. ராஜேந்திரன் அப்பா ஐயா அவர்களுக்கு பாவை என்றென்றும் ஆன்றோர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது.